கோவை சிறுமி கொலை வழக்கில் தமிழக அரசு எந்தவித சமரசமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் விக்னேஷ் கூறினார். திருச்சியில் நர்சிங் மாணவி இறந்த விவகாரம் தொடர்பாக மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் சரவணன், போலீஸ் கமிஷனர் காமினி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து 2 நாட்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. திமுக தயவில்தான் தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி காலத்திற்கேற்ப நாம் மாற வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காங்கிரஸை இனி எந்த காலத்திலும் சேர்க்கக்கூடாது. பதவி ஆசைக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்ற காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக மக்கள் நிச்சயம் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என உதயநிதி தெரிவித்தார். பிரீமியர் லீக் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 51 பந்துகளில் சதம் விளாசினார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்பட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.